சவால்களை எதிர்கொள்ளாவிட்டா வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அதனால சவால்களை எதிர்கொண்டு வெற்றி அடைகிறதே மாணவர்களோட நோக்கமா இருக்கணும். அரசு பொது தேர்வு நடைபெற இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இந்த தருணத்துல சில குறிப்புகளை தற்போது பயன்படுத்தினா மாணவர்கள் எல்லாருமே ஒரு மாபெரும் வெற்றியை பெறலாம். ஒருவேளை இதுக்கு முன்னால உள்ள தேர்வுகள்ல நல்ல தேர்வு எழுதாட்டாலும் கூட பரவாயில்ல, வர தேர்வுகள்ல மாபெரும் வெற்றி பெறதுக்கு முயற்சியோட முன்னேறணும் பசங்களா. முழு வெற்றி உங்களுக்கே. உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். கொஞ்சம் உந்து சக்தியோட முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938882277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். எனக்கு டஃப்பான சப்ஜெக்ட்னு பார்த்தா சயின்ஸ் தான். அதில் 10th லெசனில் நிறையா எலமெண்ட்ஸ் வருது. அதில் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, மோல்ஸுக்கு ஒரு ஃபார்முலா, அப்படி இப்படின்னு நிறைய ஃபார்முலா இருக்குது. அதை ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் 13th லெசன் போனால் CH3 CH2 அதை எத்தனால் மெத்தனால்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் ஐயூபேக் நேமு அதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதை புரிஞ்சுக்கிறது எப்படி ஈஸியான மெத்தட்னு சொல்லியிருக்கேன். 10வது பாடத்தை படிக்க வேண்டுமா, 13வது பாடத்தை படிக்க வேண்டுமா, வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது, கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறார்கள். இதை பொறுத்த மட்டில் 10வது பாடத்திலே அதிகமாக கவனம் செலுத்தினால் நிறைய கணக்குகள் எல்லாம் உண்டு. அந்த கணக்குகளுக்கான வாய்ப்பாடுகளை படித்து கொண்டு அந்த கணக்குகளுக்கு சரியான விடையளித்து எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கிற மாதிரி தயார் செய்து கொண்டால் 13வது பாடத்தில் உள்ள 5 வினா மதிப்பெண்களை நீங்கள் வினாக்களை நீங்கள் தவிர்த்து விடலாம். 2 மார்க்குகளும் 1 மார்க்குகள் வினாக்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும். அதற்கு பதிலாக 10ஆம் பாடத்தில் உள்ள வினாக்களை நீங்கள் நன்றாக தயார் செய்து எழுதலாம். இன்னுமாக மூலக்கூறு வாய்ப்பாடு வரை எழுதுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று 13வது பாடத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது முதலிருந்தே படித்தால் பரவாயில்லை, அல்லாவிடில் 10வது பாடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். அணு நிறை, நிறை எண், அணு எடை, அணு எண் இவற்றை தெளிவாக ஒரு பட்டியலிட்டு படித்து கொண்டால் கண்டிப்பாக அந்த வினாக்களுக்கு கணக்குகளுக்கு சரியாக பதிலளிக்க முடியும். மனித மேம்பாட்டு உயிரியல்ல எங்களுக்கு எத்தனை மார்க்கு கொஸ்டின் வரும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. பொதுவாகவே தாவர வகைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க மாணவர்கள்ட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாடங்களுக்குமே நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு 1வது பாடம், 2வது பாடம், 5வது பாடம் இந்த 3 பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா அந்த 3 பாடங்கள்ல இருந்து பெரும்பாலான கேள்விகள் வினாத்தாள்ல வந்துடும். ஆனால் இந்த பொண்ணு கேட்ட இந்த கேள்வி மனிதநல மேம்பாட்டில் உயிரியல் அப்படிங்கிற அந்த கடைசி பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். என்ன காரணம் அப்படின்னா, லாங்குவேஜ் சொல்லுவோம். அதாவது பியூர் சயின்ஸ் மாணவர்களுக்கு 24 மார்க்குக்கு அந்த ஒரு பாடத்துல மட்டும் கேள்விகள் கேட்பாங்க. அதாவது 3 1 மார்க் கேள்வி, 2 3 மார்க் கேள்வி, 1 10 மார்க் கேள்வி, 1 5 மார்க் கேள்வி. இதை கூட்டி பாருங்க, 24 மார்க்கும். ஸோ 150க்கு 24 மார்க். அந்த 2வது அந்த பாடம் ரொம்ப எளிதான பாடம். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பாடங்கள்ல அவங்க படிச்ச பாடங்களுடைய கருத்துக்கள், சாராம்சங்கள் அப்படி எல்லாமே அதுல இருக்கும். உதாரணமா பிளாய்டியின் முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி அவங்க 3ஆம் பாடத்துல படிச்சிருப்பாங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில் திரும்பவும் அதுல ஒரு தடவை வரும். அது மாதிரி சூடாமோனாஸ் புடிடா அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவை பத்தி படிச்சிருப்பாங்க. அது சம்பந்தமான கேள்வியில வரும். பயிர் பெருக்கத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த பாடத்துல வரும். குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இது ஏற்கனவே 3ஆம் பாடம் 2ஆம் பாடம் இந்த மாதிரி பாடங்கள்ல படிச்சிருப்பாங்க. அந்த பாடத்தினுடைய அந்த கருத்து பல வழியில வரும். சோ அந்த பாடம் ரொம்ப எளிதான பாடம். ஆனால் மாணவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படிக்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்டது ரொம்ப சரி, அந்த பாடம் முக்கியம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வெர்ஷன் சொல்லுவோம். அதாவது பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு பாடத்துல இருந்து மட்டும் 10 மார்க் கேள்வி வரும். அதாவது 2 1 மார்க் கேள்வி, 1 3 மார்க் கேள்வி, 1 5 மார்க் கேள்வி. ஸோ 5 மணி 8 10 மார்க்கு அதுல இருந்து வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமான பாடம்.
இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம எல்லாரையும் தாக்கும் நோய்களான மஞ்சள் காமாலை, டைபாய்டு, அம்மை, பெரியம்மை, டெங்கு ஜுரம், புதிதாக வந்திருக்கிற சிக்கன் குனியா போன்ற நோய்களை நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு கொசுவோட தொல்லை இல்லாத ஒரு சுகாதாரமான சூழல் உருவாக்கணும். சுகாதாரம் இல்லாத உணவு சாப்பிடுறத முதல்ல தவிர்க்கணும். சுத்தமான தண்ணினாலும் கூட பரீட்சை நேரம் காய்ச்சி தான் குடிக்கணும். ஹிஸ்டரியில வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இயர்ஸ்லாம் ஞாபகம் பண்ண டைம் லைன் வரைய ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து குவார்டர்லிலாம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ ஆஃபர்லில வந்து உள்ள இருந்து புக்ஸ்குள்ள இருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு. நாங்க புக்ஸ்குள்ள இருந்து என்ன கொஸ்டின்ஸ் படிச்சா எங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சோஷியல்ல வந்து ஜியாகிரபியும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேப் மார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது நல்லது. பெரும் கலகம், கிரேட் ரிவோல்ட், அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் 1 and 2 phases, அந்த 3 லெசன்ஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த 3 லெசன்ஸ்ல இருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் மேப்ல வந்து ரொம்ப அக்யூரேட்டா பிளேசஸ் மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர்ல சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ல எல்லாம் வந்து மார்க்ஸ் போறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ பிள்ளைங்க எக்ஸாம் ஒரு அப்ராக்சிமேட்டா கரெக்ட் பிளேஸ்ல மார்க் பண்ணினாங்கன்னா அது போதும். அப்புறம் டைம் லைன் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய இயர்ஸ் இருக்கு, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கஷ்டப்படுறாங்க. இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு பார்த்தா 1910 to 1950 அந்த இயர்ல வந்து 10 இயர்ஸா 1910 to 20, 20 to 30, 1930 to 40, 40 to 50 இந்த டிவிஷன்ல ஒரு டிவிஷன்ல இருந்தும் ஒரு 5 ஈவெண்ட்ஸ், முக்கியமா 5 ஈவெண்ட்ஸ் ஈஸியா இருக்கிற ஒரு 5 ஈவெண்ட்ஸும் இயர்ஸும் ஞாபகம் வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணினா போதும். அப்புறம் புக்கு உள்ள இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்குன்னு பிள்ளைங்க சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து ஏற்கனவே பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து இது பற்றி ஏற்கனவே பேசி இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து புக் லெசன்ஸ் நடுவில் இருக்கிற மேட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 மார்க்ஸ்க்கு புக் உள்ள இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பிள்ளைங்க படிச்சுதான் ஆகணும். இதை பற்றி ஏற்கனவே எல்லா பள்ளிகளிலும் அறிவிப்பு போயிருக்குது. டீச்சர்ஸும் அதை இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை செய்யணும். இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா பிள்ளைங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பரீட்சை நேரம் சைவ உணவு சாப்பிடணுமா? பிரியாணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அரசு பொது தேர்வு நாட்கள்ல சைவ உணவு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது லேசில செரிமானம் ஆயிடும். காலை வேளைகள்ல உட்கொள்ற உணவுதான் ஒரு மனிதருக்கு நாள் முழுக்க தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும்னு அறிவியல் பூர்வம் நிறுவப்பட்டிருக்கிற உண்மை. அதனால காலை வேளைகள்ல நம்ம ஊட்டச்சத்து நிரம்பின உணவை நல்லா சாப்பிட்டோம்னா உடலோட வலிமையும் மூளையோட சக்தியும் இணைஞ்சு நல்ல திறனோட செயலாற்ற முடியும். எங்களுக்கு காமர்ஸ்ல கூட்டு, தனித்தனி பருப்பு, கூட்டு பருப்பு, வரையறா பருப்பு இதுலதான் டவுட் வருது. நாங்க பரீட்சைக்கு போறப்ப ஆனா எங்க சார் எளிமையா சொல்லி தந்திருக்காரு. ஆனா நாங்க பரீட்சைக்கு போறப்ப அது மறந்துடுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது பொதுவா வணிகவியலை பொறுத்தவரையும் 200 மார்க் வாங்க வேண்டும் என்றால் கோட்பாடு சார்ந்த கேள்விகளை நன்காக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாணவர் கேட்ட கேள்வியில இருந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்காரு. அவருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, வரையறு பொறுப்பு, வரையறா பொறுப்பு, கூட்டு தனித்தனி பொறுப்பு, இந்த 3மே 3 அமைப்புகளோடு சார்புடையது. இப்ப வரையறு பொறுப்புனா நிருமத்தோடு தொடர்புடையது. இப்ப வரையறு பொறுப்புனா பங்குனர் ஒருவர் பங்குகள் மீது செலுத்த பெறா அளவிற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் வரையறு பொறுப்பு. நல்லா கவனிங்க. பங்குனர் ஒருவர் பங்குகள் மீது செலுத்தப்பெறா அளவிற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவ்வளவுதான். வரையறா பொறுப்பு அப்படின்னா இது தனியார் வணிகத்தோடு தொடர்புடையது. தொழிலில் தனக்குரிய கடன்களை தீர்க்க போதுமான சொத்துக்கள் இல்லாத போது தனது சொந்த சொத்துக்களை விற்றடைக்க வேண்டும். இது வரையறா பொறுப்பு. இது தனியார் வணிகத்தோடு தொடர்புடையது. இந்த கூட்டு மற்றும் தனித்தனி பொறுப்புங்கிறது கூட்டாண்மையோடு தொடர்புடையது. இதுல கடனீந்தோர் தனக்கு சேர வேண்டிய தொகையை அனைத்து கூட்டாளியிடமிருந்து பெற்றுக்கொண்டால் அது கூட்டு பொறுப்பு. தனி ஒரு கூட்டாளி மீது வழக்கு தொடுத்து பெற்றுக்கொண்டால் அது தனி பொறுப்பு. இதுதான் கூட்டு தனித்தனி பொறுப்பு. இந்த வரையறு பொறுப்பு வந்து நிருமத்தோடு தொடர்புடையது. வரையறா பொறுப்பு வந்து தனியார் வணிகம் மற்றும் இந்து கூட்டு குடும்பத்தோடு தொடர்புடையது. இந்து கூட்டு குடும்பத்துல கர்த்தா மட்டும்தான் வரையறா பொறுப்பு, மீதி உறுப்பினர்கள் வந்து வரையறு பொறுப்பு.
தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாச்சும் உடற்பயிற்சி செய்தா உடலும் மனசும் சோர்வில்லாம இயங்கும். அரை மணி நேரம் ஓய்வு என்கிற அடிப்படையில நல்ல பாடல் கேட்கிறது, தியான பயிற்சி செய்கிறது, யோகா இவை போன்ற செயல்களை செய்தா மனசோர்வு குறையும். அது மட்டும் இல்லாம மூளை செயல்பாடும் ரொம்பவே அதிகரிக்கும். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து 6 மார்க்ஸ் இருக்கு. அதுல எப்படி 6 மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்கோர் பண்றது, அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேப்பர் 1ல டோட்டலி 6 மார்க்ஸ் வந்து இத லாட் பண்ணிருக்காங்க, சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சோ இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணா யூ மஸ்ட் ஐடென்டிஃபை சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப். So for example, complex sentence identify பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி clausesனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். Clauses means a normal sentence. So ஒரு sentenceல எப்படி இருக்கும், subject and verb இருக்கும் இல்லையா, predicates அப்படின்னு சொல்லுவோம். So இதுதான் ஒரு clause அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். For example, complex sentenceக்கு subordinate clause and main clause combine பண்ணி வந்திருக்கும். So and what is subordinate and what is main clause அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். Subordinate clause அப்படின்னா so incomplete in meaning. Sentence வந்து கம்ப்ளீட்டா இருக்காது, மீனிங்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்லல, சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்காது. மெயின் கிளாஸ் வந்தா மட்டும்தான் அது கம்ப்ளீட்டா இருக்கும் சென்டென்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கிற கிளாஸஸ் வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இன்னொரு மெயின் கிளாஸ் அப்படின்னா சோ அதுலயே வந்து சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட்ஸ் இருக்கும், கம்ப்ளீட் இன் மீனிங், கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த சென்டென்ஸ். சோ அத மெயின் கிளாஸ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், as he had 2 legs he could walk. சோ இதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சோ மெயின்னா என்ன, சபார்டினேட் கிளாஸ்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், as he had 2 legs he could walk. சோ இத எது சபார்டினேட் எது மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா சோ திஸ் இஸ் சபார்டினேட். ஏன் சபார்டினேட் கிளாஸ், as he had 2 legs, அவனுக்கு 2 legs இருந்ததுனால அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த சென்டென்ஸோட மீனிங் கம்ப்ளீட் ஆகல, he could walk, அவனால நடக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இருக்கிற மெயின் கிளாஸ் வந்திருக்கிறதுனால தான் சோ இதுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்து கொடுக்குது. சோ இது சபார்டினேட், this one is main clause. மெயின் கிளாஸ்க்கு இந்த சபார்டினேட் கிளாஸ் இல்லாம இருந்தா கூட ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் இருக்கும், he could walk, அவனால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சபார்டினேட் கிளாஸ் always depends upon the main clause. மெயின் கிளாஸ் பேஸ் பண்ணி தான் subordinate clause ஓட மீனிங் கம்ப்ளீட் ஆகும். சோ ஒரு சென்டென்ஸ்ல subordinate and main clause இருந்தது அப்படின்னா so this is called complex sentence. So the next sentence is he had 2 legs and so he could walk. So இத compound sentence னு சொல்லுவோம். So already subordinate clauseனா என்ன, main clauseனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. So main clause 2 main clauses வந்திருக்கும் and link யூஸ் பண்ணிருப்பாங்க. 2 main clauses join பண்றதுக்கு and so, but, it, or அந்த மாதிரி main linkers யூஸ் பண்ணிக்கிறத வந்து compound sentence சொல்லுவோம். So second sentence, he had 2 legs and so he could walk. So இது ரெண்டுமே main clause அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So இதுக்கு எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. He had 2 legs, so this is also a main clause, and he could walk. So this is another main clause. And so அப்படிங்கிறது லிங்கரா யூஸ் பண்ணிருக்காங்க. And, but, it, or அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் லிங்கர்ஸ், கனெக்ட் பண்றது, ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்றது. சோ இங்க 2 மெயின் கிளாஸஸையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு லிங்கர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்படி வர்ற சென்டென்ஸ் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So next sentence is simple sentence. So complex எப்பவுமே subordinate clause and main clause இருக்கும். Compound sentenceக்கு 2 main clause இருக்கும், ஒரு லிங்கர் யூஸ் பண்ணிருப்பாங்க. Next one is simple sentence. Simple sentence பார்த்தோம் அப்படின்னா ஒரு main clause இருக்கும் with or without phrase. Phrases வந்து கொடுத்திருக்கலாம், இல்லாமலும் வந்திருக்கலாம். So இந்த மாதிரி இருக்கிற sentence வந்து simple sentence னு சொல்லுவோம். For example, having 2 legs he could walk. So இங்க having 2 legs he could walk. He could walk அப்படிங்கிறது ஒரு clause. This is main clause. Having 2 legs, இததான் phrases அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So phrasesனா என்ன அப்படின்னா it is a group of words without a verb. ஒரு definite finite verb வந்து அதுல இருக்காது. Group of words இருக்கும், பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அதான் phrases அப்படின்னு சொல்லுவோம். For example, a bunch of flower அப்படின்னு சொல்றோம். So இதுல வந்து a bunch of flowers அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுல எந்த verbமே இல்ல, action words பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்ல. So it is a group of words, அதுக்குன்னு ஒரு certain meaning இருக்கு. So இதான் வந்து phrases அப்படின்னு சொல்லுவோம். For example, in spite of, in the event of, despite of, on account of, இந்த மாதிரி நிறைய words, இது எல்லாமே phrases அப்படின்னு சொல்லி வரும். So இங்க having 2 legs. So இங்க வந்து இது ஒரு phrase னு சொல்றோம். இதுல இது எங்கேயும் definite verb கிடையாது. So
So this is gerund, having அப்படின்னு சொல்லியிருக்கு. Finite verb கிடையாது, this is non-finite verb. So comes under the phrase categoryல இது வருது. So simple sentence அப்படின்னா phrase and ஒரு main clause இருக்கும். இததான் வந்து simple sentence அப்படின்னு சொல்லுவோம். So mostly இந்த identification உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஈஸியா உங்களால சேஞ்ச் பண்ணவும் முடியும். எல்லாருமே தேர்வு அட்டவணை போடுறாங்கன்னு நாமளும் போடணுமா என்ன? பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஒவ்வொரு மாணவரும் தன்னோட திறமையும் பலவீனத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆசிரியர்களோட ஆலோசனையோட ஒரு நல்ல கால அட்டவணையை உருவாக்கணும். எளிதில சதம் அடிக்கிற பாடங்களான கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிப்பொறியியல் இதுக்கெல்லாம் அதிக நேரம் கால ஒதுக்கீடு அவசியம். எல்லா பாடங்களுக்கும் குறிப்பா மொழி பாடங்களுக்கு உரிய அளவுல நேரத்தை ஒதுக்கி படிச்சா ரொம்ப ரொம்ப அவசியம். குறுக்கு வெட்டு தோற்ற படத்துக்கு வந்து பெரிதாக்க அதில் வந்து நாங்க எழுதணுமா சார்? அதனால எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க் கிடைக்கும்? 3 மார்க் கேள்வியில வந்து படங்கள் கேட்பாங்க. அது சின்ன சின்ன படங்களா தான் இருக்கும். என்னதான் படங்கள் வரைஞ்சாலும் சில மாணவர்கள் வந்து பாகங்களை குறிக்க மறந்துடுவாங்க. பாகங்களுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. படம் மட்டும் வரைஞ்சிட்டு பாகங்கள் குறிக்காம விட்டாங்கன்னா 2 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். பாகங்கள் குறிச்சாதான் 1 மார்க், அது சேர்த்து மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். சோ பாகங்கள்னா 1 பாகம் 2 பாகம் குறிச்சா மார்க் கொடுக்க மாட்டாங்க. குறைந்தது 4 பாகங்கள் இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு கேள்வி கேட்டது வந்து பெரிதாக்கப்பட்ட படம், குறுக்கு வெட்டு தோற்றம்னு சொல்லி 2வது படத்துல தாவர உள்ளமைப்பியல் பாடத்துல அந்த குறுக்கு வெட்டு தோற்றம், உருவத்திலே தாவர தண்டின் குறுக்கு வெட்டு தோற்றம், இருவத்திலே தாவர தண்டின் குறுக்கு வெட்டு தோற்றம், வேரின் குறுக்கு வெட்டு தோற்றம், இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம், இந்த கேள்விகள் கேட்பாங்க. இந்த பாடங்களுக்கு பூராமே கேள்விகளுக்கு பூராமே கேள்வித்தாள்ல பெரிதாக்கப்பட்ட படம் வரைகன்னு சொல்லி இருந்தாலே ஒழிய நீங்க அதை வரையாதீங்க. என்ன காரணம்னா அந்த படங்கள் நீங்க வரையறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது குறிப்பா பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1.5 மணி நேரம் பயோ பாட்னி எழுதணும், 1.5 மணி நேரம் பயோசுவாலஜி எழுதணும். அப்படி எழுதினா தான் 3 மணி நேரத்தில் அவங்க 150 மார்க்குக்கு பதில் எழுத முடியும். சோ அதை என்ன செய்யணும், அந்த பெரிதாக்கப்பட்ட படம் வரைகிறதுலயே பெரும்பாலான நேரத்தை போக்குறதை விட்டுட்டு அது போல என்ன செய்யலாம் கேட்டா தலை வரைபடம்னு ஒரு வரைபடம் இருக்கும், அதை வரைஞ்சா போதும். கேள்வித்தாள்ல பெரிதாக்கப்பட்ட வரைபடம் வரைகன்னு சொன்னாலே ஒழியா நீங்க வரையாதீங்க. அதுக்கப்புறம் சில சமயங்கள்ல அந்த பெரிதாக்கப்பட்ட வரைபடத்தை 5 மதிப்பெண் மட்டும் படம் மட்டும் வரைங்கன்னு கேட்பாங்க. படத்தை மட்டும் வரைந்து பாகங்கள் குறிக்கணும். அதுக்கு நீங்க பெரிதாக்கப்பட்ட படம் வரைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா முழுசா 5 மதிப்பெண் கிடைக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பா அது வரைங்க. வீட்லேயும் பள்ளியிலேயும் படிப்பதற்குரிய நல்ல சூழல் உருவாக்கப்படணும். பாடத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு பகுதியும் படிக்காம விட்டு வச்சிருந்தா அந்த பகுதியை இப்ப புதுசா படிக்கவே கூடாது. தேர்வு இயக்குநரகம் தயாரிச்சளித்துள்ள வினாவிடை மதிப்பீடு அடிப்படையில ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு பாட பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பீட்டோட அடிப்படையில நீங்க உங்க பாட புத்தக பகுதிகளை தெளிவா ஆழமா படிக்கிறது ரொம்பவே அவசியம். கஷ்டமான சப்ஜெக்ட் எதுனா மேக்ஸ்ல வந்து 12 சாப்டர் இருக்கு. இப்ப நடுவில் ஃபிளட் இதெல்லாம் வந்தனால எங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. இப்ப நாங்க ஆல்ஃபாலியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பேப்பரா கேட்டாங்க. இதுவே நாங்க பப்ளிக்ல ஸ்கோர் பண்ணோம்னா இந்த குறுகிய காலத்துல எந்த சாப்டர் நாங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எந்த சாப்டர் ஏதாவது ஒரு சாப்டர் ஏதாவது ஒமிட் பண்றதா அது எந்த சாப்டர். நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம முழுமையா அதுல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கை ஸ்கோப் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஒரு 5 லெசனை 10th சாப்டர்ல நம்ம சூஸ் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா வந்து 80 மார்க் எடுக்கலாம். ஸோ அதோட சேர்த்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து சென்டம் எடுக்க நம்ம கண்டிப்பா சென்டம் எடுக்கிறதுக்கான வழி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சென்டம் எடுக்கணும், இப்போ 12 சாப்டர்ஸ் இருக்கே சார், நீங்க எப்படி வந்து நீங்க வந்து நாங்க ஈஸியா 5 சாப்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் படி நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்லயே நமக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த 50 மார்க்ஸ் நம்ம ஃபுல்லும் வாங்கணும்னா நம்ம இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் செட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் அண்ட் அல்ஜிப்ரா, இந்த 3 சாப்டர்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா 50 மார்க்ஸ் நம்ம ஈஸியா வாங்கிடலாம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த 3 சாப்டர்ஸ்ல உள்ள 1 மார்க்கா இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸா இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸா இருந்தாலும் சரி, அதை முழுமையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get easily 50 மார்க். நம்மளால கண்டிப்பா வந்து 50 மார்க் எடுக்க முடியும். அதே போல இன்னும் 2 சாப்டர் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 2 சாப்டர் சூஸ் பண்ணுங்க. அடுத்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியும் அதே போல மென்சுரேஷன், இந்த 2 சாப்டர்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 31 மார்க் நம்ம வந்து ஸ்கோப் பண்ணலாம். அப்ப டோட்டலா பார்த்தோம்னா அந்த 3 + 2 சாப்டர், இப்ப டோட்டலா 5 சாப்டர்லயே நம்ம வந்து 81 மார்க் நம்ம வந்து ஸ்கோப் பண்ணலாம். ஸோ இருக்கிற 42 நாள்ல நம்ம இந்த 5 சாப்டர்ஸ் மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா
அதில் ஃபார்முலாஸ் படிக்க வேண்டுமா, அந்த ஃபார்முலாஸை நம்ம ஒரு பேப்பர்ஸ்ல எழுதி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஏதோ ஒரு மிரர் பக்கத்துலயோ அல்லது நம்ம புக் படிக்கிற இடத்துலயோ அல்லது எந்த இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம அதிகமா பார்த்துட்டு இருப்போம் அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த ஃபார்முலாஸையோ அல்லது அதுல கொடுத்துருக்கிற டயக்ராம்ஸையோ நம்ம வந்து போட்டு ஒரு சார்ட்லயோ அல்லது பேப்பர்ஸ்லயோ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்ப அந்த ஃபார்முலாஸை பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபார்முலா வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ்னால உங்களுக்கு கஷ்டம் இருந்தது அப்படின்னா இந்த வழியை சூஸ் பண்ணுங்க. கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கேல் வேல்யூ, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அந்த டயக்ராம் நீட்டா போட்டுட்டு தென் டேபிளர் காலம் நம்ம அந்த வேல்யூஸ் அந்த ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம மிஸ்டேக் பண்றதை திரும்ப ரீகால் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியா மார்க் அந்த ஃபுல் 10 மார்க்கும் நம்ம எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதே போல ஜாமெண்ட்ரி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம் அது ரேடியஸ்ல கொடுத்துருக்காங்களா அல்லது டயாமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்களா விட்டம் கொடுத்துருக்காங்களா, ஸோ என்ன வரைய சொல்லியிருக்காங்க, ஸோ தொடுகோடுகள் வரைய சொல்லியிருக்காங்களா, ஸோ தொடுகோடுகளுக்கு என்னென்ன தேவை. ஸோ அப்போ அந்த டயக்ராம் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கான டயக்ராமுக்கு யூஸ் பண்ற பென்சில் ஸ்கேல்லாம் நீட்டான டயக்ராம், அதோட தேவையானது ஃபர்ஸ்ட் என்ன உதவி படம். நம்ம உதவி படம் போட்டாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த உதவி படத்துக்கு தேவையான டயக்ராம் அண்ட் எந்த ஸ்கேல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டா டிரா பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம அந்த டயக்ராமை ஃபுல்லும் முடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 கிராஃப் ஜாமெண்ட்ரியில பார்த்தானாலே நம்ம வந்து ஈஸியா 20 மார்க் எடுத்துக்கலாம். 1 மார்க்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள ஒரு வரி வினாக்களோட சரியான விடையை தெளிவு செஞ்சுக்கணும். உங்க சந்தேகங்களை ஆசிரியர்களை அணுகி தீர்த்து கொள்றது அதிக மதிப்பெண்களை ஈட்டுறதுக்கு ஒரு பாலமா அமையும். முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.